வணக்கம். யூடியூப்பில் ரொம்ப பாப்புலரான ஒரு 10 சேனல் ஐடியாஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஐடியாஸ்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே யூடியூப்பில் க்ரோ ஆகலாம். தான் இந்த ஐடியாஸில் காம்படிஷன் ரொம்பவே அதிகமாக இருந்தாலும் இதுக்கான ஆடியன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் க்ரியேட் பண்ணி நீங்கள் இந்த சேனலில் ஒர்க் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே நீங்கள் யூடியூப்பில் க்ரோ ஆகலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா குக்கிங் சேனல். இந்த குக்கிங் சேனலில் 4 வெரைட்டியாக பிரிக்கலாம். ஒன்று ஜென்ரலாக ரெசிபி வீடியோஸ் போகிறது, அடுத்து மெகா கிச்சன், இந்த வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி, வில்லேஜ் குக்கிங் சேனல், இது மாதிரி குவான்டிட்டி அதிகமாக வச்சு சமைக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா மினி ஃபுட் சேனல். இதில் என்ன பண்ணுவோன்னா சின்ன சின்ன பாத்திரங்களை வச்சு சமைப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா குக்கிங் ஏஎஸ்எம்ஆர். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா குக் பண்ணுறப்ப அந்த லைவ் சவுண்டை நல்லா கிளியராக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஹெட்செட் மாட்டி கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா vlogging சேனல். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டே டு டே லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை, அவங்க ரொட்டீன் ஒர்க்ஸை காமிப்பாங்க. அவங்க ட்ராவல் பண்ணுறது, அவங்க வெளியே போகிறது, அவங்க ஷாப்பிங் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களையும் அவங்க வீடியோ ஷூட் பண்ணி காமிப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கேமிங். நம்ம ஊரில் இந்த பிசி கேமிங் விட மொபைல் கேமிங் தான் மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இந்த கேமிங் 3 செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது, இன்னொன்று அவங்களோட கேம் பிளேவை ஷார்ட் கிளிப்ஸை எடிட் பண்ணி போகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா புது கேம்ஸை வாங்கி அதை ரிவ்யூ பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட். யூடியூப்பில் இது முக்கியமான ஒரு செக்மெண்ட். அதே மாதிரி ரொம்ப பெரிய செக்மெண்ட்டும் கூட. இதுக்கான ஆடியன்ஸும் ரொம்பவே அதிகம். இதில் நீங்கள் ஏகப்பட்ட கேட்டகரிஸில் பண்ணலாம். உதாரணம் பார்த்திங்கன்னா ப்ராங்க் வீடியோஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், இல்லை வெப் சீரிஸ், இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் இதில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நியூஸ் இல்லைனா டெய்லி ட்ரெண்ட்ஸ் சேனல்ஸ். இதில் என்ன பண்ணுவோன்னா டெய்லி நடக்கிற நியூஸ், இல்லை அன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிற விஷயங்கள், குளோபல் நியூஸ் இல்லை லோக்கல் நியூஸ், இது மாதிரியான எல்லா விஷயங்கள் பற்றியும் பேசுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு செக்மெண்ட் ஃபுட் ரிவ்யூ. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன ஷாப்ஸில் இருந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் வரைக்கும் போய் அங்கே சாப்பிட்டு பார்த்து ஃபுட் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. என்னென்னா ஃபுட் சேலஞ்ச், 50 ஆஃப் பாயில் இன் 2 minutes, இந்த மாதிரியான சேலஞ்சஸ் வீடியோஸும் இப்போ நிறைய வந்துட்டுருக்கு. ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் அண்ட் ஃபிட்னஸ் டிப்ஸ். இது உங்களுக்கு பேரில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இதில் அடிஷ்னலாக என்ன சொல்லணுன்னாக்கா இவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸையும் ரிவ்யூ பண்ணுவாங்க. இவங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஷிப்ஸ் கிடைக்கும். அது மூலியமாக ஏர்ன் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேக்கப் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இதில் என்ன பண்ணுவோன்னா அவங்களுக்கு எப்படி மேக்கப் பண்ணிக்கிறாங்கன்னு காட்டுவாங்க. அவங்க மற்றவங்களுக்கு மேக்கப் பண்ணுறதையும் காட்டுவாங்க. அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட் என்னென்னா அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை அவங்க டிஸ்ப்ளே பண்ணுறது தான். இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால நிறைய ஆட்ஸும் கிடைக்கும், நிறைய ஸ்பான்சர்ஷிப்ஸும் கிடைக்கும். அவங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு பே பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ரிவ்யூ. இந்த ப்ராடக்ட் ரிவ்யூவில் எல்லாமே அடங்கும். மொபைல் அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ, ஆட்டோமொபைல் ரிவ்யூ, கேஜெட்ஸ் ரிவ்யூ, இது மாதிரி எல்லாமே இன்க்ளூட் ஆகும். யூடியூப்பில் அதிகமாக ரெவன்யூ ஏர்ன் பண்ணுற செக்மெண்ட்டில் இதுவும் ஒன்று. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி மக்களுக்கு சொல்லுவாங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பான்சர்ஷிப்ஸ் கிடைக்கும், நிறைய ஆட்ஸ் கிடைக்கும். நீங்கள் நிறையவே ஏர்ன் பண்ணலாம் மற்ற சேனல்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஃபைனலாக பார்த்திங்கன்னா டுட்டோரியல்ஸ். இதில் நீங்கள் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் போடலான்னா, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோஷாப் தெரியும் அப்படின்னா அதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணலாம் நீங்கள் மக்களுக்கு ஷோ பண்ணலாம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் டுட்டோரியல்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஏகப்பட்ட சேனல் ஐடியாஸ் இல்லை நிஷ் ஐடியாஸ் இருக்குது. அதிலிருந்து உங்களுக்கு சூட்டபிளான ஒன்று எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் அதில் சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.